ஆடி மாசத்துல புதுமண தம்பதியரை பிரிச்சு வைக்கிறாங்க. ஏன் சார்? அறிவியல் ரீதியிலான காரணங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது ஆடியில் திருமணம் செய்தால் சித்திரையில குழந்தை பிறக்கும். பொதுவா இந்த சித்திரை மாதம் அப்படின்னாவே வெப்பத்திற்கு பெயர் போன ஒரு மாதம். அந்த காலத்துல வெப்பச்சலனம் அதிகம் இருக்கும். அக்னி வெயில்லலாம் அக்னி காலம்லாம் அந்த சித்திரையில தான் பயணம் பண்ணும். அப்படி ஒரு வெப்பங்களோட தாக்கங்கள் அதிகம் இருக்கனால, அந்த வெப்பத்தோட தாக்கங்கள பொதுவா நம்மளாலே தாங்க முடியாது. அப்ப அந்த காலகட்டங்கள்ல ஒரு சின்ன சிசு, அப்ப அதுவால எப்படி தாங்க முடியும்? அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அப்ப அந்த காலகட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னம்னாமா, பொதுவாகவே ஒரு பெண்களுக்கு தலைப்பிரசவம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தோம்னா, அது ஒரு மறுபிறவி போன்றது. அப்படி ஒரு தன்மையில, அந்த தலைப்பிரசவத்த ஒரு நிறைமாத கர்ப்பிணி ரொம்பவே மன வலுவோடும், மன தைரியத்தோடும் அத நம்ம எதிர்கொள்ளணும். ஏன்னா, அப்பேற்பட்ட ஒரு சூழல் அந்த நேரத்தில. அந்த காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னம்னா, சாதாரணமா ஒரு குழந்தையோட தன்மை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இன்னைக்கும் பார்க்குறது தான். தலைகீழா குழந்தை இருக்கும். கொடி சுற்றி பிறக்கும். இதெல்லாம் அந்த காலகட்டத்தில இருக்கும்போது, அந்த பெண்ணுக்கு முதல் பிரசவங்கும்போது, அதற்கும் பதற்றம் தொத்திக்கும். 2வது நம்ம அந்த மருத்துவ ரீதியா அந்த நேரத்தில மருத்துவச்சி பார்க்கும்போது, அவங்க கரெக்ட்டா அவங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த அசௌரியமான ஒரு சூழல் நிலவும். ஏன்னா, இங்க வெப்பம், அமைப்பு இந்த மாரியான ஒரு இறுக்க நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான், ஆடி மாதம் அந்த தம்பதிகள பிரிச்சாங்க.